இந்தியா இங்கிலாந்து ஃபைட் பண்ணிய 5வது டெஸ்ட், அதாவது ஃபைனல் டெஸ்ட் என்றே சொல்லாங்க. இந்தியா அபாரமாக வெற்றி பெற்று WTC பாயிண்ட் டேபிளில் முதல் இடம் பிடித்துள்ளார்கள் என்றே சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காரு, ஹிஸ்ட்ரி மெராக்கிள் பண்ணியிருக்காருங்க த்ரூ ஜூரல். அதாவது இசான் கிசானுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு லக்கில் வந்தாருங்க. அவர் டொமஸ்டிக் கிரிக்கெட் விளையாடல, அதனால வந்துட்டு ரோஹித் சர்மா இவரை கொண்டு வந்தார். குன்னு எடுத்துட்டாரு, கொல்ல நாசம் ப்ளே பண்ணார். போன டெஸ்ட்டில், அதாவது 4வது டெஸ்ட்டில் தாங்க அதிக சிக்ஸர் ஒரு டெஸ்ட் ஃபார்மெட்டில் அடிச்சிருக்காங்க 400 ஆண்டு கிரிக்கெட் ஹிஸ்டரியில். அதற்கு மிகப்பெரிய காரணம் ஜூரல் என்றே சொல்லலாம். அவர் 4th டெஸ்ட்டில் மட்டும் 2 இன்னிங்ஸ் சேர்த்து கிட்டத்தட்ட 13 சிக்ஸர் விளாசி இருக்காருங்க. ஓவரால் 50 சிக்ஸருக்கு மேலே கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில். அதுதான் மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி. பட் அதுக்கு மேலே ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காரு. 2 இங்கிலாந்து சீனியர் பிளேயர்கள் ஓடியே போயிட்டாங்க அவங்க தாய் நாட்டுக்கு. ஓகேங்க, அதாவது இந்தியா இங்கிலாந்து ஃபைனல் டெஸ்ட் வார்ம் அப் மேட்ச் போய்கிட்டு இருக்கு. 3 நாள் டெஸ்ட்டுங்க. ஏன்னா ஆடுகளத்தன்மையை புரிஞ்சுக்கிற, இந்திய ஆடுகளத்தன்மையை வந்துட்டு புரிஞ்சுக்கிற ஃபைனல் டெஸ்ட் வந்துட்டு தரமசாலாவில் நடைபெற உள்ளது. தரமசாலாவில் வந்துட்டு டெஸ்ட்டே இங்கிலாந்து ப்ளே பண்ணது கிடையாது. அதனால அந்த ஆடுகளத்தை புரிஞ்சுக்கிறதா ப்ளே பண்ணாங்க. இந்தியா முதல் பேட் பண்ணாங்க. ஓகேவா, இந்த நிலையில் தாங்க ரோஹித் சர்மா ஒரு டிஃப்ரெண்ட் மூவ் பண்ணியிருக்காரு. அதாவது அவர் இந்த அம்பானி கல்யாணத்துக்கு வந்துட்டு வந்திருக்காரு. ஓகேவா, ஜூரலும் அண்டு ஜெய்ஸ்வாலும் தொடக்க வீரராருங்க. 2 பேருமே பக்கா பேட்ஸ்மேன், பங்கம் பண்ணுவாங்கன்னு வைங்களேன். இவர் ரோஹித் சர்மா வந்துட்டு 5வது ஆர்டரில் பேட் பண்ண போகிறாருங்க. தோனி கேப்டன்சியில் இருக்கும்போது 5வது ஆர்டரில் டெஸ்ட்டில் பேட் பண்ணார் இல்லையா, அந்த முடிவை எடுத்திருக்காரு. காரணம் என்னன்னா, இனி எதிர்காலத்தில் இளம் பிளேயர்கள் தான் ஆதிக்கம் செலுத்த போகிறாங்க. ஏன்னா சீனியர் பிளேயர்கள் அனைவருமே இந்த டெஸ்ட்டே அவங்க ப்ளே பண்ணல. இந்த இங்கிலாந்தோட டெஸ்ட்லேயே பாதி பேர் காயம்னு சொல்லிட்டு IPL காரணம் கட்டிட்டு ஓடிட்டாங்கன்னு வைங்களேன். ரோஹித் சர்மாவுக்கும் ஏஜ் 37 ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். இனிமேல் அவர் இளம் பிளேயரை மேம்படுத்தணும். தோனி எப்படி அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி இளம் பிளேயர்களை ரோஹித் சர்மா, விராட் கோலி, சிகர் தவானை மேம்படுத்தினாரோ அந்த இடத்துக்கு வந்துட்டார் ரோஹித் சர்மா. ஜூரலை தொடக்க வீரர் ஆப்ஷன் அவரை இறக்கி விட்டாருங்க. கொன்னுட்டார் மனுஷன். 250 ரன்னுங்க. டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு டெஸ்ட்டில் 23 சிக்ஸர் விளாசிருக்காரு. சிக்ஸரை சிங்கிள் டீ போல் அடிக்கிறாருங்க. அவரை எல்லாருமே தோனின்னு சொல்கிறாங்க, குட்டி தோனி. ஏன்னா கம்போஸாக சிக்ஸர் தான் கன்வெர்ட் பண்ணுறாரு, வெளுத்துறாரு. ஒரு 600 மீட்டர் தூரம்லாம் 140 மீட்டர் அடிச்சிருக்காருங்க. 23 சிக்ஸர் அடித்து மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காரு. 250 ரன் அடிக்கும்போது வாயை பொழந்துட்டாங்க இங்கிலாந்து பவுலர்ஸ். அதாவது பென் ஸ்டோக் ஒரே ஓவரில் 4 சிக்ஸர் வீசியிருக்காருங்க. யார் போட்டாலும் அட்டி தும்சம் பண்ணிட்டார் என்றே சொல்லலாம். பாசிர் அண்ட் டாம் ஜெரியா அவரோட ஓவர்லாம் கொளுத்திட்டார் என்றே சொல்லலாம். டாம் டெட்லி ஓகேவா, நுந்துட்டாங்க. முதல் நாள்லேயே வந்துட்டு இந்தியா 500 ரன் நெருங்கியிருக்காங்க. அதாவது முதல் நாள்லேயே பென் ஸ்டோக்கும் அண்ட் ஜோ ரூட்டும் வந்துட்டு வெளியேறிட்டாங்க. அதாவது ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்கன்னு வைங்களேன், பெஞ்சுக்கு போயிட்டாங்க. மேலும் அவங்க முதல் டே கம்ப்ளீட் ஆன பிறகு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜூரல், ஜெய்ஸ்வால் வந்துட்டு டெஸ்ட்டாக விளையாட மாட்டாங்க, T20 ஃபார்மேட் மாதிரி விளையாடுறாங்க. அவங்க இருக்கிற வரை ஜெயிப்பது மிகப்பெரிய கடினம். டெஃபினட்டாக இந்திய ஸ்பின்னர் கடைசி டெஸ்ட் வந்துட்டு நாங்கள் விளையாட முடியாது, எங்களுக்கு ஒரு மினி இன்ஜுரி இருக்குன்னு ஒரு இன்ஜுரி காரணத்தை காட்டிட்டு அவங்க தாய் நாட்டுக்கே திரும்பியிருக்காங்க என்றும் முக்கியமான தகவல் வந்திருக்குங்க. அந்த டீமோட ஒரு முதுகெலும்பே ஜோ ரூட் அண்ட் பென் ஸ்டோக் தான். அவங்க இல்லாட்டினா அந்த டீம் வந்துட்டு ஒன்றுமே இல்லை என்று தாங்க சொல்லணும். ஜுமா குஜு தான். இதனால தான் சொன்னேன், 5வது டெஸ்ட் நடக்கும்போது தர்மசாலையில் பென் ஸ்டோக்கும் ஜோ ரூட்டும் இல்லாட்டினா அந்த டீம் வந்துட்டு என்னங்க சொல்கிறது, சப்பானி தான். நம்ம ஆளுக சட்னி ஆக்கிடுவாங்கன்னு வைங்களேன். அதனால தான் சொன்னேன், ஆல்ரெடி நம்ம வின் பண்ணிடுவோம். அந்த 5வது டெஸ்ட்டை வின் பண்ணிட்டோம்னா நியூசிலாந்து முதல் பிளேஸில் இருக்காங்க WTC பாயிண்ட் டேபிளில். இந்தியா முதல் பிளேஸ் வந்துடுவாங்க. என்னங்க சொல்கிறது, மிகப்பெரிய சீனியர் பிளேயர்களையே அதிரடி மூலம் பிரட்டி அடிச்சிருக்காரு அவங்க தாய் நாட்டுக்கு நம்ம ஜூரல் என்று தான் சொல்லணும். சேம் டைம் ஜெய்ஸ்வாலுங்க. ஜூரல் இனிமேல் தொடக்க வீரராக இறங்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நம்ம MS தோனி, சௌரவ் கங்குலி சீனியர் பிளேயர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜூரலை வந்துட்டு டெஸ்ட்டில் மட்டும் ப்ளே பண்ண வச்சுட்டு ஸ்டாப் பண்ணிடாதீங்க, T20 ஃபார்மேட், ODI ஃபார்மேட் இவருக்கு தொடர்ச்சியாக இடம் கொடுங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதற்கு காரணம் இப்படி ஒரு இன்னிங்ஸ் தாங்க. டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரே இன்னிங்ஸில் 23 சிக்ஸர் அடித்து உலக சாதனையை திரைக்க விட்டுருக்காரு. 250ஓட அவர் ரிட்டையர் கட்டும் ஆயிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க.